எங்கள் அண்ணனை பொறுத்தவரை மூத்த சகோதரர். அவர் வீட்டில் தான் நான் இருக்கேன், கடைசி தம்பி நான். அவர் துபாய் ஒரு 10 நாள் போயிட்டு வந்தார். அங்கேயும் என் கசன் சிஸ்டரோட மக சொன்னால் ஃபோன் பண்ணி, ஏன் பெரியப்பா மெதுவாக நடக்கிறாரு, நடக்க கூட முடியலையேன்னு. அங்கேயே அவருக்கு ஒரு 10 நாள் அலைச்சல், கொஞ்சம் சுகவீனமாக இருந்திருக்காரு. நான் இறந்த பிறகு தான் என் வீட்டை விட்டு போவேன்னு சொன்னார். நான் சாகும் வரைக்கும் நீ என்னோட தான் இருப்ப அப்படின்னாரு. எப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி துபாயிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த நிலைமை ஏற்பட்டது. அவர் காலையில் எங்களை கூப்பிட்டது எங்களுக்கு ஷாக் ஆகிப்போச்சு. அப்புறம் பல்ஸ் ரேட்டு இதெல்லாம் பார்க்கணும், எல்லாம் எடுங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் எடுங்கன்னாரு. தேடி பார்க்குறோம், இவரும் எழுந்திரிச்சு தேடுறாரு. நல்லா தந்தார். அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு டாக்டரை போய் கூப்பிட்டு வாடா, அவரை கொஞ்சம் செக் பண்ண சொல்லுவோம். ஆனால் அவர் நான் பிறப்பிட்டு டாக்டர் கூட பிறகு உடனே ஃபோன் பண்ணி திரும்பி வந்துடு வேணான்ட்டார். அதுதான் அவரோட கெட்ட நேரம். டாக்டர் வந்திருந்தாருன்னா அவர் சீரியஸ்னஸ் சொல்லியிருப்பார். அவர் என்ன நேரம்னு தெரியலை, மைண்டு மாறி போச்சு. அதுக்குள்ளே ஒரு சித்தா டாக்டர் வந்தார். அவர் பேச்சில், அவர் நண்பர், ரொம்ப காலம் நண்பர், பேச்சில் ரொம்ப காலம் பிடிச்சிட்டார். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே. அதுக்கு பிறகு சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தவருக்கு ஒரு டல்னஸ்ஸு. எனக்கு முடியலை, எனக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு மகன்கிட்ட சொல்லிட்டார். நான் கீழே இருந்தேன். அவன் வந்து ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு, என்ன இங்கே இருக்கீங்க, அவரால் நடக்கவே முடியல, ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறோம். எனக்கு டாக்கு திரும்ப ஓடி போய் தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸில் வச்சும்போது அப்படியே பார்த்தாரு. என்ன என் அண்ணன் பையனையும் பார்த்தாரு. பார்த்தா தூக்கி உள்ளே படுக்க வச்சதும் அப்படியே கண்ணு அப்படியே அப்படியே எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அப்படி இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியே இறந்துருக்காரு. அதனால மியாட்டு போய் டாக்டர் டயக்னோஸ் பண்ணி, இல்லை இறந்துட்டாருங்க, வரும்போதே இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் திரும்ப கூப்பிட்டு வந்து